அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரொருளால் அவனது மஸ்ஜிதிலே அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காகவும் நாம் தெரிந்த சில விடயங்களை எமக்குள் நினைவூட்டிக் கொள்வதற்காகவும் எங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்காகவும் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மை யுரிதுல்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை அளிக்கிறான் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையில் தீனை விளங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நன்மையை நாடியிருக்கிறான், நலவை நாடியிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த நன்மையை அல்லாஹு தஆலா என் மீதும் உங்கள் மீதும் நாடியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, உலக அளவிலே நாம் அடிக்கடி பேரழிவு நிகழ்வுகளை பார்த்தும் கேட்டும் வருகிறோம். இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களுடைய வளர்ச்சி அதிகமாகிற போது அது இன்னும் அதிகமாக மக்கள் மத்தியிலே தாக்கத்தை செலுத்தக்கூடிய சூழலை பார்க்கிறோம். கடந்த காலத்திலே பேப்பர் மட்டும் வாசிக்கக்கூடிய காலத்திலே எங்கேயாவது வெள்ளமாம் என்றால் பேப்பரில் ஒரு செய்தியாக நாங்கள் வாசிப்போம். அது மனசுல பெருசா தாக்கத்தை ஏற்படுத்தாது, அந்த காட்சிகள் எங்களுக்கு தெரியாது. ஆனால் கடந்த காலத்திலே நடந்த அந்த சுனாமி பேரழிவு பெரிய ஒரு தாக்கத்தை மக்கள் மத்தியிலே உண்டாக்கியது. அந்த வீடியோக்கள் மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கியது. சில மக்கள், அதிகமான மக்கள் உளவியல் பாதிப்புக்கு ஆளானார்கள். அதற்கு பிறகுதான் இந்த கவுன்சிலிங் என்கிற பிரச்சனை எல்லாம் மக்கள் மத்தியிலே வந்தது. இப்ப நாம் இருக்கக்கூடிய இந்த சூழலை எடுத்து பார்க்கிற போது அடிக்கடி இந்த வெள்ள பிரளயங்களை நாங்கள் பார்க்கிறோம். பூமி அதிர்ச்சி முந்தியெல்லாம் எங்களுக்கு அதிகமாக கேள்விப்படாத விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கேயாவது இடத்துல பூமி அதிர்ச்சி நடந்தது என்று கேள்விப்படக்கூடிய மாதிரிக்கு நாங்கள் பார்க்கிறோம். பண்மையிலே இலங்கையிலே நடந்த இந்த வெள்ள அனர்த்தமும் மண் சரிவும் அதனால் ஏற்பட்ட உயிர் சேதங்கள், பொருள் சேதங்கள் என்கிறது, அதாவது எண்ணி பார்க்காத ஒரு பாதிப்பை அந்த இலங்கை சின்ன நாட்டுக்குள்ள உருவாக்கி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளின் அடையாளங்கள் பற்றி சொல்கிற போது பூமி அதிர்ச்சிகள் அதிகமாகுவது மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்றாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மனிதன் அல்லாஹ்வுடைய இந்த அதாவது வல்லமையை புரிந்து கொள்ளாத ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம். சாதாரணமாக எங்களுக்கு ஒரு நாளைக்கு மழை பெய்தால் அது சில நேரம் சந்தோஷமான நிகழ்ச்சியாக இருக்கலாம். இரண்டாம் நாளும் அதே மழை பெய்ந்தால் சங்கடமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம். மூன்றாம் நாளும் அதே மழை பெய்து கொண்டிருந்தால் வெளியே நடமாட முடியாத அளவுக்கு தண்ணி வரக்கூடிய ஒரு சூழலா இருக்கலாம். நாலாம் நாளும் அதே மழை பெய்தால் வீட்டுக்குள் வாழ முடியாது என்கிற சூழல் ஏற்படும். 5, 6 என்று அந்த மழை தொடர்ந்து பெய்தால் நாம் இருக்கிற நாட்டுக்குள் வாழ முடியாது என்கிற ஒரு சூழல் ஏற்படும். அப்ப அல்லாஹு தஆலாவுடைய இந்த வல்லமையை புரிந்து கொள்வதற்கு இந்த அழிவுகள் சில நேரங்களிலே காரணமாக அமைகிறது. ஒரு மனிதன் தன்னை பற்றி தானே சுய பரிசோதனை செய்வதற்கான காரணமாகவும் இது அமைகிறது. சில நேரங்களில் நல்ல சில மக்கள் சொர்க்கம் போறதுக்கும் இது காரணமா அமையுது. இந்த அடிப்படையில் இதை பற்றி நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சில பேர் இப்படி யோசிக்கலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அழிவு நடந்தா அவன் செஞ்ச அந்த அவங்க பாவத்துக்கு அல்லாஹ் கொடுத்தது, அதுவும் இருக்குது. ஆனா அவன் பாவத்துக்கு போய்த்தாண்டா நம்ம எல்லாம் சுத்தமா இருக்கிறோமா, இந்த பாதிப்பு வராத பகுதியெல்லாம் சுத்தமா இருக்குதான்னு கேட்டா அந்த உத்தரவாதம் நம்ம சொல்ல இயலாது. எனவே இது சம்பந்தமான இஸ்லாத்தினுடைய தெளிவு என்ன, மார்க்க நிலைப்பாடு என்ன, இந்த அழிவுகள் அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன,
இந்த அனர்த்தங்கள்ல மாட்டிப்பட்டவங்களை பற்றிய எங்களுடைய நிலைப்பாடு என்ன, மார்க்கம் எங்களுக்கு இது சம்பந்தமாக சொல்லக்கூடிய வழிகாட்டல் என்ன, இந்த அனர்த்தங்களை குறைப்பதற்கு அல்லது இதனுடைய வீரியத்தை குறைப்பதற்கு எங்களுக்கு இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய வழிகாட்டல் என்ன, இவற்றை நாங்கள் சுருக்கமாக இந்த உரையூடாக பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முதலாவது, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அனர்த்தங்களுக்கு நாங்கள் ஒரு பேர் சொல்லுவோம். நேரடியா பிளண்டு சொல்ல இயலாண்டாலும் அந்த வார்த்தையை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியதுக்கு இயற்கை அனர்த்தங்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த இயற்கை அனர்த்தம் என்று சொல்வதனுடைய நோக்கம் தானாக நடக்கிறது என்ற அர்த்தமாக இருந்தால் பிழை. மனிதனால் இல்லாமல் நடக்கக்கூடிய அழிவு என்கிற அர்த்தத்தில் சொல்லுவாங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் நடக்கக்கூடிய அனைத்தும் இயற்கையாக நடக்கிறது இல்லை, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டால நடக்கிறது, கதிரால நடக்கிறது என்கிற ஒரு அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதரின், அனைத்தையும் நாங்கள் ஒரு விதி நிர்ணயத்தின் அடிப்படையில் தான் நடத்துகிறோம். வமா தஸ்குத்து மின் வரக்கத்தின், ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுவதாக இருந்தாலும், அது காய்ந்ததாக இருந்தாலும் சரி, பச்சையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் பதியப்படாமல் நடப்பது கிடையாது என்று எங்களுக்கு குர்ஆன் சொல்கிறது. மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபி அன்ஃபுசிக்கும் ஃபி கிதாபின், அதாவது வானத்திலோ அல்லது பூமியிலோ உங்களுக்குள்ளோ ஏதாவது ஒரு முசீபத் ஏற்பட்டால் அது அல்லாஹ்வுடைய ஏட்டில் பதிவு செய்யப்படாம, கலாக்கதில் இல்லாம, லவ்வுல் மஹ்பூல்ல பதிவு செய்யப்படாம நடக்கிறது இல்லை என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு குர்ஆன்ல இதை சொல்லி காட்டுகிறார். அப்ப நாங்க மார்க்கத்தின் அடிப்படையில் இப்படி ஒன்று நடந்தா நாங்க எடுக்கிற முதலாவது முடிவு கத்தர் அல்லாஹு மாஷா, அல்லாஹ் நாடினது நடந்துருச்சு. இது அல்லாஹ்வுடைய விதி பிரகாரம் கதிர் அடிப்படையில் நடக்குது. இந்த முடிவுதான் இழப்புகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை தரும். இல்லைன்னு சொல்லி சொன்னா நாங்க எங்கட சொந்த வாழ்க்கையில பார்க்கலாம், இவன் இப்படி செஞ்சதால இப்படி நடந்துச்சு, அவன் அப்படி செஞ்சதால நடந்துச்சு, இப்படி செய்யாம இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது, இவன் சொன்னதை கேட்காம இருந்திருந்தா எங்களுக்கு இந்த பாதிப்பு வந்திருக்காதுன்னு அந்த பிரச்சனை முடியாது. அது இன்னொரு ஆள் மேல பழிய போடுறதாகவும் இன்னொரு மேல ஆகிறதாகவும் இருக்கும். நம்ம காரண காரியங்களை பார்க்கிறது, இதற்கு பிறகு இப்படி ஒன்று நடக்காம எங்களால தான் பக்குவமாக இருக்கிறதுக்கு பிழை இல்லை. ஆனால் எங்களுக்கு மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இப்படி இருந்திருந்தால் அப்படியாக இருக்கும், அப்படி இருந்திருந்தால் இப்படியாக இருக்கும் என்று சொல்வதை மார்க்கம் எங்களுக்கு தடுக்குது. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை முதலாவது ஒரு அடிப்படையாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், அல்லாஹ்வுடைய படைகள் இருக்குது, அது என்னன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஃபிரௌனுக்கு எதிராக அல்லாஹ் தஆலா தவளைய ஒரு படையை அனுப்பினான், வெட்டுக்கிளிய ஒரு படையை அனுப்பினான், பேன ஒரு படையை அனுப்பினான், இரத்தத்தை ஒரு படையாக அனுப்பினான். எங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில அதாவது ஹந்தக் போர் நடக்குது. உண்மையில அது போர் நடக்கல. எதிரிகள் 10,000 பேர் மதீனாவுக்குள்ள வராங்க. அவங்க உள்ள வந்தாங்கன்னா மதீனாவை அழிக்கக்கூடிய அளவுக்கான வலு அவங்கள்ட்ட இருக்குது. ஏன்னா மதீனா குடிவாசிகளுடைய எண்ணிக்கையே 10,000 இல்லை. அப்ப முஸ்லீம்கள் ஆலோசனை செய்து ஒரு அகழி தோன்றாங்க. மதீனா உள்ள அவங்க வராம ஒரு கான் வெட்டுறாங்க. கான்ண்டா வேகமா வந்து பாய முடியாத அளவுக்கு அகலமாகவும் உடனே இறங்கி ஏற முடியாத அளவுக்கு ஆழமாகவும் ஒரு கான் வெட்டுறாங்க. ஏன்னா அந்த காலத்துல ரொக்கெட் அடிக்க இயலாது, துப்பாக்கியில சுட இயலாது, நேருக்கு நேர் மோதணும். அவங்கள அங்கிருந்து இங்க வர முடியாம இருக்கிறாங்க. இவங்க இந்த பகுதியில இருந்து காவலுக்கு இருக்கிறாங்க. இப்ப மதீனாவுக்குள்ள வறுமை இருக்குது, சாப்பிட இயலாட்டி எப்படியாவது இந்த மக்கள் வெளியே வருவாங்க, அவங்கள கொல்லணுங்கிறதுக்காக எதிரிகள் வெளியே நிற்கிறாங்க. இந்த 10,000 பேரை அழிக்கிறதுக்கு அல்லாஹு தஆலா குளிர் காற்றை அனுப்பினான். அவருடைய கூடாரங்களை எல்லாம் அந்த காற்று அள்ளி வீசிட்டு போனுச்சு. எப்படியாவது மதீனாவை அழிக்கணும்னு வந்தவர்கள் அந்த காற்றால் சீரழிக்கப்பட்டு திரும்பி போனாங்க. ஒரு மாசம் அளவுல வந்து முற்றுகையிட்டு இருந்து ஒன்றையுமே செய்ய முடியாம திரும்பி போனாங்க.
நல்லா யோசிச்சு பாருங்க, 10,000 பேர் வந்து ஒரு இடத்துல தங்கி நிக்கிறேன்னா அதுக்கு அவங்க என்னென்ன ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கணும்னு சொல்லி. இப்ப நாங்க இவ்வளவு வசதியோட ஒரு 1000 பேருக்கு ஒரு மாநாடு செய்யறோம்னா எத்தனை திட்டம் போடுறோம், எவ்வளவு ஏற்பாடு செய்யறோம். அப்ப அல்லாஹு தாலா காற்றை வைத்து அந்த படையை அல்லாஹு தாலா சிதறடிச்சான். அப்ப குர்ஆன் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய படைகள் சம்பந்தமாக பல விஷயங்களை சொல்கிறது. அந்த அடிப்படையில் வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹுவ, உன் இறைவனின் படையை அவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். எனவே அல்லாஹ் காற்று, மலை, இதெல்லாம் இடி, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அதாவது படைகள். அல்லாஹு தாலா அதை யாருக்கு அனுப்ப வேண்டுமோ அவர்களுக்கு அனுப்புவான். இது வந்து செல்வாக்கு செலுத்துறதுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துறதுக்குமான காரணம் என்ன? அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா ஒரு செய்தி சொல்கிறான், வைதா அரதுனா அந்நுஹ்லிக கரியத்தன் அமர்னா முத்ர ஃபீஹா ஃபஃபஸகு ஃபீஹா ஃபஹக்க அலைஹல் கவுல் ஃபதம்மர்னாஹா தத்மீரா. ஒரு ஊரை நாம் அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டோம் என்றால் அந்த ஊரின் பிரமுகர்களாக முக்கியஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு நாங்கள் ஏவுவோம், அவர்கள் பாவத்தை செய்வார்கள். பாவம் செய்து அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு தகுதியான நிலைக்கு அதை இடத்தை மாற்றுவாங்க. அப்ப அல்லாஹு தாலா என்ன செய்வான்னு சொல்லி சொன்னா, இவங்க பாவம் செய்ய செய்ய ஃபஹக்க அலைஹல் கவுல், இவர்களை அழிக்கிறதுக்கு தகுதியானவங்கிற நிலைக்கு அவங்க வந்துருவாங்க. ஃபதம்மர்னாஹா தத்மீரா, அதன் பிறகு அவங்கள நாங்க அடியோடு அழிச்சிருவோம் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறார். ஒரு பிரதேசம் பாவத்தின் முதுகெலும்பாக இருந்தால், பாவம் பகிரங்கமாக நடந்தால் இந்த நிலைக்கு ஆளாகும். நாங்கள் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பிரதேசத்தில் பாவம் நடந்து, பாவம் ரகசியமா நடக்கிறது இல்லை, பகிரங்கமாக நடந்து அதை தடுப்பதற்கான ஆற்றல் உள்ளவர்களும் இருந்து அதை தடுக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் அம்மஹுமுல்லாஹ் பில்லதாப், அல்லாஹு தாலா அவங்களுக்கு வேதனையை பொதுவா கொடுப்பான் என்கிறத நாங்க ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அழிவுகள், அனர்த்தங்கள் ஏன் ஏற்படுகிறது? இதுக்கு பேசிக்கா நாங்க 3 காரணங்களை சொல்லலாம். ஒன்று, பாவங்கள் அதிகரிச்சு போறது. இன்றைக்கு அதற்கான சூழலை அரசுகள் உருவாக்கி கொண்டிருக்குது. உலகத்துல பாவமே இல்லாத காலம் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து காலத்திலையும் பாவம் இருந்ததா குர்ஆன் சொல்லுது. சிறுக்கு இருக்கல, பாவம் இருந்துச்சு. ஆனால் பாவம் வந்து அங்கீகரிக்கப்பட்டு நடக்கிற நிலைமை இருக்குது. இப்ப சாதாரணமா எடுத்துக்கொள்ளுங்க, அதாவது இந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து தன்னின சேர்க்கைங்கிறது இருக்குது. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல தான் அது சமூக அங்கீகாரத்தோடு நடந்துச்சு. அந்த சமூகத்துக்கு அதுல சமூகம் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருந்துச்சு. அதனால அதை பகிரங்கமா செஞ்சாங்க அவங்க. இப்ப இன்றைக்கு உலக நாடுகள் வந்து அதை சட்டபூர்வமா ஆக்குது. சாதாரண கீழைத்தைய நாடுகள், மத கலாச்சாரங்களை அங்கீகரித்திருக்கக்கூடிய நாடுகள் ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்வதை அங்கீகரிக்குது. அதை குடும்பங்கள் கௌரவமாக செஞ்சு அதை அவருக்கு ஒரு கேவலமா இல்லாம வீடியோ எடுத்து ஒரு பெருமையா போடுறாங்க. அப்ப இந்த பாவங்கள் அதிகமாக ஆகிறது இந்த அழிவுகள் வருவதற்கான காரணமாக அமையும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ், கடலிலும் தரையிலும் குழப்பங்கள் அதிகரித்து விட்டது. காரணம் என்ன என்று கேட்டால், பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதர்களின் கரங்கள் சம்பாதித்துக் கொண்ட தீமையின் காரணமாக கடலிலும் தரையிலும் குழப்பம் ஏற்பட்டு விட்டது. இதையும் அல்லாஹ் தஆலா எதுக்கு தர்றான்னு சொன்னா, அவர்கள் சம்பாதிச்சதின் வேதனையின் ஒரு பகுதி அவங்க அனுபவிக்கணும். ஏன் அனுபவிக்கணும்னு சொன்னால் லஅல்லஹும் யர்ஜிஊன், இந்த பாவத்துல போறவங்க நம்ம போற போக்கு பிழை, இப்படியே போனா அழிஞ்சிருவோன்னு ரிட்டர்ன் ஆகணும். அதுக்காகத்தான் அல்லாஹு தஆலா இதை தருகிறான் என்று எங்களுக்கு குர்ஆன் சொல்கிறது. இதே போல வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துக்கள் எல்லாம் உங்களுடைய கைகள் சம்பாதித்த தீங்கின் காரணமாகவே ஏற்படுகிறது என்பதையும் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறார். நான் ஏற்கனவே ஓதி காட்டின வசனம், ஒரு ஊரை நாம் அழிக்க நாடினால்
அந்த ஊர் மக்கள் பாவம் செய்வாங்க என்கிற அந்த வசனமும் இதைத்தான் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன்ல 2 வசனங்கள் கொஞ்சம் நாம் நுணுக்கமாக பார்க்க வேண்டிய ஒரு வசனம். சூரத்துல் ஆராஃபுடைய 96வது வசனமும் சூரத்துல் அன்ஆமுடைய 44வது வசனமும். சூரத்துல் ஆராஃபுடைய 96வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகௌ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். ஒரு ஊர்வாசிகள் ஈமான் கொண்டு இறையச்சத்தோடு வாழ்ந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமிகளின் பரக்கத்துக்களை அவர்களுக்காக நாங்கள் திறந்து விடுவோம். வலாக்கின் கஸ்ஸபு ஃபஅഖதுனாஹும் பிமா கானூ யக்ஸிபூன், எனினும் அப்படி செய்யாம அவங்க இந்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பொய்ப்பித்தார்கள். எனவே அவர்கள் சம்பாதித்துக் கொண்ட தீங்கினையின் காரணமாக அவர்களை நாங்கள் பிடித்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒரு ஊர் மக்கள் ஈமான் கொண்டவர்களாகவும் இறையச்சமுடையவர்களாகவும் இருந்தால் வானம் பூமியின் பரக்கத்துக்கள் திறக்கப்படுவதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதே நேரத்தில் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கெட்டவங்களாக இருந்தால் என்ன நடக்கும் என்கிறத இந்த சூரத்துல் அன்ஆமுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்கிற போது, ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி, ஒரு ஊர் மக்களுக்கு சொல்லப்பட்ட உபதேசத்தை அவர்கள் புறக்கணித்து நடந்தபோது, ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷைஇன், அவர்களுக்கு எல்லா வாசல்களை நாம் திறந்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு ஊர் மக்கள் தக்வா உடையவர்களாக இருந்தால் வானம் பூமிகளின் பரக்கத்தை திறப்பதாக அல்லாஹ் சொல்கிறார். ஆனால் மோசமானவங்களாக இருந்தால் எல்லாவற்றின் வாசலையும் நாங்கள் திறப்போம். சில நேரம் மோசமா வாழ்றவங்க செல்வ செழிப்பில் இருக்கலாம், ஆனா அதுல பரக்கத்து இருக்காது. அந்த செல்வத்தில் அழிவு இருக்கும், அதில் அல்லாஹ்வுடைய வெறுப்பு இருக்கும். அப்ப அல்லாஹ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, எல்லா வாசலையும் நாங்கள் திறப்போம். அப்படி திறந்ததுக்கு பிறகு ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊத்து, நாம் கொடுத்ததை வைத்து அவர்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்கிற போது, அகதுனாகும் பகுத்தத்தன் ஃபஇதாஹும் முப்லிசூன், திடீரென நாங்கள் அவங்கள பிடிப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்ப ஒரு ஈமானோடு இருந்தால் பரக்கத்துடைய வாசல் திறக்கப்படுவதாகவும், மோசமா இருந்தா எல்லா வாசலையும் நாங்கள் திறப்போம், அதை வச்சு அனுபவிச்சு அவங்க உலகத்தை மூழ்கி இருக்கிற நேரத்தில் திடீர்னு நாங்க பிடிப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இப்படி நாங்க பார்த்தோம் சொல்லி சொன்னா, அழிவுகளுக்கு கடந்த கால சமுதாயங்கள் அழிக்கப்பட்டதற்கான காரணங்கள் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. ஆனா டோட்டலா அந்த காலத்தில் சமுதாயங்கள் அழிக்கப்பட்டது போன்று இப்ப அழிக்கப்பட மாட்டாங்க. சிந்திக்கணும் என்கிறதுக்காக, திருந்தணும் என்கிறதுக்காக, போற வழியிலிருந்து அவங்க தங்களை மாற்றிக்கொள்ளணும் என்கிறதுக்காக சில எச்சரிக்கைகளை அல்லாஹு தஆலா கொடுப்பான் என்கிறத குர்ஆனுடைய பல வசனங்கள் எங்களுக்கு சொல்லுது. நாங்கள் இந்த அடிப்படையில் சில விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்குது. 2வது தான், இந்த அழிவுகள் சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தா இருக்கும், அல்லாஹ்வுடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்கும். அது எப்படி தண்டனை அல்லது இழப்பு ஒருவனுக்கு அன்போட அடையாளமா இருக்கலாம். உதாரணமா நீங்க சூரத்துல் கஹ்ஃப்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை பார்த்துட்டு வாங்க. அவங்க 2 பேரும் ஒரு பகுதிக்கு வராங்க. சிறுவர்கள் சிலர் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. ஒரு சிறுவனுடைய கழுத்தை பிடிச்சி அவர் திருவி கொலை செய்கிறாரு. பிறகு அதுக்கான காரணம் சொல்றாரு. இந்த சிறுவன் பெரியவனானால் தன் தாய் தந்தையை குஃப்ரு செய்யுமாறு நிர்பந்திப்பான். அல்லாஹ் என்ன நாடினான்னு சொன்னா, இவனை அழிச்சிட்டு இவனுக்கு பகரமாக பெற்றோர் மீது அன்பு செலுத்தக்கூடிய ஒரு குழந்தையை கொடுக்க அல்லாஹ் நாடினான். இப்ப இந்த புள்ளைய இழக்க செய்தது அந்த தாய் தந்தை மீது அல்லாஹ் காட்டின கோபமா கருணையா? அந்த தாய் தந்தை மீது அல்லாஹ் காட்டின கருணை, அன்பு. ஆனால் அவங்க விளங்க மாட்டாங்க. குர்ஆன்ல சொன்னதினால அந்த புள்ள கொல்லப்பட்டதுக்கான காரணம் எங்களுக்கு தெரியும்.
ஆனா அந்த உம்மா அப்பாவுக்கு அது சொல்லப்பட்டிருக்காது. அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, என்ன பிள்ளைய யாரோ கொண்டுட்டாங்களேன்னு கவலை தான் பட்டிருப்பாங்க. ஆனா அது அந்த அவங்களுக்கு அல்லாஹ் செய்த அருள். அது நாங்க எங்களுக்கு ஏற்பட்ட சில இழப்புகளை இழப்பு என்று நினைப்போம். அது அல்லாஹ் எங்களுக்கு செய்த அன்பாக இருக்கும், அல்லாஹ் எங்களுக்கு செய்த அருளாக இருக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில இருந்து காட்டுல கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க. அங்க இருந்து அடிமையா விற்கப்பட்டாங்க. எகிப்துல போனாங்க. அங்க சிறைக்குள்ள போனாங்க. சிறையில இருந்து அந்த சிறையில இருந்து ஒரு நண்பன் மூலமாக அவரை பற்றிய தகவல் மன்னனுக்கு போய் டைரக்டா அந்த மன்னனுக்கு நெருக்கமான அமைச்சரானாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ட்ரை பண்ணி அமைச்சராகவும் நினைச்சிருந்தா கூட எகிப்தில போய்த்து அமைச்சருக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான்டா, இழப்புக்கள் மூலமாக சோதனைகள் மூலமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் வாழ்க்கையை பாருங்க. அந்த அடிமையாக அவங்க விற்கும் போது என்ன சொன்னாங்க, எங்கட வீட்டு அடிமை ஓடி வந்துட்டான்னு சொல்லி விற்கிறாங்க. ஆனா அவர் சொல்லல, இல்ல நான் இவங்கெல்லாம் நானமான்னு சொல்லல. ஏன்னா அவங்க விளங்கியிருந்தாங்க, இப்ப ரிட்டர்ன் நான் வீட்டுக்கு போனா இவங்க என்ன கொன்றுவானோ, ஏற்கனவே கொல்லதான் ஐடியா பண்ணானோ, கொல்லல. அப்ப இங்க இவங்கள்ட்ட நான் இருக்கிறத விட இங்க அடிமையா இருக்கிறது தான் சேஃப்டி. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் செய்தது அருளா, அவருக்கு அல்லாஹு தாலா கொடுத்த தண்டனையான்னு கேட்டா, அவர் நினைக்காத அளவுல கொண்டு போய்த்து அவர் அல்லாஹு தாலா வச்சிருக்கிறார். ஹதீஸ்களை பாருங்க, யாராவது ஒருவருக்கு 3 கைக்குழந்தைகள் மரணிச்சு அதை அவர் பொறுத்து கொண்டால் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு சஹாபி திடீர்னு எழுப்பி கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ் 2 புள்ள மௌத்தானான்னு கேட்கிறாங்க. 2 புள்ள மௌத்தானான்னு சொர்க்கம் கிடைக்குன்னு சொல்றாங்க. இப்ப 2 கிடைக்கிற கைப்புள்ள எல்லாம் மௌத்தா போனவங்களை நாங்க தரித்திரியம் முடிச்சவங்க நினைப்போம். அந்த பெண்களை அவங்கள மாமிமாரு பேச்சிய கொன்றுவாங்க. அல்லாஹு தாலா குதிரையில குணத்தறிஞ்சுதான் கொம்ப கொடுக்கல, இவ ஒரு கொடுமைக்காரி, அதனாலதான் பிள்ளைய கொடுக்கல, கொடுத்த பிள்ளைய எடுத்துட்டான்னு சொல்லி இப்படி பேசுவாங்க. ஆனா அவங்க சகிச்சு கொண்டு அல்லாஹ்வுடைய கதிரை ஏற்றுக்கொண்டால் புள்ளை இருந்து அவன் பிள்ளைகள் மூலமாக பாவத்தை சம்பாதிக்கிற பெற்றோர்களை விட அவங்க பாக்கியம் பெற்றவங்களா இல்லையா? சில இழப்புகளில் எங்களுக்கு நன்மை இருக்கும். அப்ப நாங்க சில நேரங்களில் இந்த இழப்புக்கள் அல்லாஹு தாலா சிலருக்கு செய்த அருளாக இருக்கலாம், மௌத்தா போனவங்களுக்கும் அருளாக இருக்கலாம், அவங்களோட உறவுகளுக்கும் அருளா இருக்கு. அந்த இழப்பை அவங்க தாங்கிக் கொள்வதனால வல நபுல வன்னக்கும் பிஸையின் மினல் ஹௌபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். அப்ப பசி, பயம், உயிரிழப்பு, பொருள் இழப்பு, இதன் மூலமா அவங்கள நாங்க சோதிப்போம். ஃபபஸ்ஸிரி ஸாபிரின், பொறுத்து கொள்றவங்களுக்கு நபியே நீங்க நற்செய்தி சொல்லுங்க. அப்ப ஒருவருடைய புள்ள போயிடுச்சு, ஒருவருடைய மனைவி போய்த்தாங்க. மனைவி போய்த்தா சில பேர் சந்தோஷமா விட்டுருவாங்க. உறவுகள் பெய்த்ததுன்னு சொல்லி சொன்னா அது அவர் பொறுத்து கொள்கிற போது அவருக்கு நற்செய்தி சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். என்ன நற்செய்தி? அந்த பொறுமைக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கூலியா கொடுக்கிறான். சாதாரணமா பாருங்க, நபி அல்லாஹு தாலா சொல்கிறான், எனது ஒரு ஹபீபுக்கு, என் நேசனுக்கு, அவனுக்கு நேசத்துக்குரிய 2ஐ நான் எடுத்து, அதாவது கண்ணை நான் எடுத்து அதை அவன் சகிச்சு கொண்டா அதுக்காக நான் சொர்க்கத்தை கொடுப்பேன்னு அல்லாஹு தாலா சொல்றான். பார்வைங்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய அருள். ஒருவனுக்கு பார்வை இருந்து அந்த பார்வையினால் மோசமானதா பார்த்து அவன் நரகத்துக்கு போக காரணமா இருக்கிறத விட, ஒருவனுக்கு பார்வை இல்லாம இருந்து அதை பொறுத்து கொண்டு அவன் சொர்க்கம் போறான்னு சொல்லி சொன்னால், இந்த பார்வை இல்லாமைங்கிறது அவனுக்கு அல்லாஹ் செஞ்ச அருள் அது. அப்ப இந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா சில நேரங்கள்ல இந்த அழிவுகள், இந்த இழப்புக்கள் அவன் மனிதனுக்கு செய்த அருளாக இருக்கும். சூரத்து சஜிதாவுடைய 21வது வசனத்தில் அல்லாஹு தாலா அழகான ஒரு செய்தியை சொல்கிறான். வல நுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பரி லஅல்லஹும் யர்ஜிஊன். பெரிய தண்டனை இல்லாம சின்ன தண்டனையை சிலருக்கு நாம் கொடுப்போம், அவங்க திருந்தி வாழ்றதுக்காக சொல்கிறார். பெரிய தண்டனை கொடுக்காம இருக்கிறதுக்குன்னு சொல்லி உலகத்திலேயே சின்ன தண்டனையை கொடுக்கிறது. திருந்தி வந்துட்டானா பெரிய தண்டனை காப்பாற்றப்படுவான். 2வது இன்னொரு வழிதான்,
இந்த உலகத்தில் மனிதன் வந்து 4 வகையா இருப்பாங்க. ஒரு சாரார் நல்லவங்க, இந்த உலகத்திலையும் மாசா அல்லான்னு சந்தோஷமா நல்லா செழிப்பா பரக்கத்தா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளும். நல்ல மனுஷன், தொழுகையாளி, நல்ல பரக்கத்தா சந்தோஷமா வசதியா எல்லா வளங்களோடையும் வாழ்றாரு. இன்னொரு சாரார் மோசமானவங்க, வாழ்க்கையிலையும் கஷ்டம் பிரச்சனைன்னு இருக்கிறாங்க. இதையும் எங்களால் புரிஞ்சு கொள்ளேன். அவன் ஒன்றும் தொழுகையும் இல்லை, ஒன்றும் இல்லை, அல்லாஹு தஆலா அவனுக்கு ஒன்றும் கொடுக்கலன்னு சொல்லி. அதுவும் குர்ஆன்ல வருகிறது. எங்களுடைய இந்த போதனையை யார் புறக்கணிக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் கஷ்டமான வாழ்க்கையை கொடுப்போம், மறுமையில குருடா எழுப்புவோன்ற இந்த வசனங்கள். அடுத்த சாரார் யாருன்னு கேட்டா, இந்த உலகத்தில் மிச்சம் மோசமா இருப்பாங்க, நல்ல சந்தோஷமா இருக்கிற மாதிரி அவங்க எல்லாம் அனுபவிச்சு கொண்டிருப்பாங்க. அவன் வந்து ஏமாத்துறவனா இருப்பான், சூழ்ச்சி செய்யறவனா இருப்பான், அநியாயக்காரனா இருப்பான், பெரிய பெரிய வசதியோடு இருப்பாங்க. இது எங்களுக்கு பிரச்சனை. என்னடா நல்லவன் கஷ்டப்படுறான், இவன் நாசமா, இவன் வந்து இப்படி இருக்கிறான்னு சொல்லி. நாலாவது சாரார் நல்ல மனுஷன், ஆனா உலகத்துல கஷ்டத்தோட இருப்பாங்க. இதுல வந்து நாங்க நல்லவங்களாக இருக்கும்போது சில கஷ்டங்கள் வாரோம்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய அன்பாக எங்களுக்கு மார்க்கம் சொல்கிறது. இதா அராதல்லாஹு அப்தன் இப்தலாஹு, அல்லாஹ் ஒரு மனிதனை நேசிக்க ஆரம்பித்தால் சோதிப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு மிக நேசமானவர், அல்லாஹ் சோதிச்சான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு நேசமானவங்க உம்மாவை எடுத்து சோதிச்சான், வாப்பாவை எடுத்து சோதிச்சான், பிறந்த புள்ளை எல்லாம் ரசூலோட எல்லா பிள்ளைகளும் அவங்க உச்சரோடு இருக்கும் போதே மௌத்தா போனாங்க, பாத்திமா நாயே தவிர. நல்லா யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு 7 பிள்ளைகள், 6 புள்ள அவங்க உசுரோடு இருக்கக்குள்ள மௌத்தா போறாங்க. பாத்திமா நாய் மட்டும்தான் ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற போது அவங்களோட பிள்ளைகளே உசுராட இருந்தாங்க. இன்றைக்கு எங்களோட யாருக்கா இப்படி நடந்தா என்ன சொல்லுவாங்க? பெத்த புள்ள கண் முன்னால மௌத்தா தத்திரியம் பிடிச்சவனும் இப்படிதான் பார்ப்போம் நாங்க. அப்ப ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம், அல்லாஹ்வினால் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். இந்த சோதனை எதுக்குன்னு கேட்டா, இவன் நல்லவனா இருக்கலாம், மனுஷனுங்கிற அடிப்படை தவறு செஞ்சிருப்பான், அந்த தவறுக்குரிய தண்டனை அல்லாஹு தஆலா நோயாக, கஷ்டமாக, வறுமையாக, சிரமமாக, அடுத்தவர்களால் வரக்கூடிய கஷ்டங்களாக அல்லாஹ் கொடுத்து மறுமையில தண்டனைக்குரியவர்களாக இல்லாம பாவங்கள் கழிக்கப்பட்டவங்களா அல்லாஹ் எடுப்பான். இது அல்லாஹ்வுடைய ஒரு அருள். இதே நேரம் நம்ம கெட்டவனா இருந்து அல்லாஹ்வுடைய வளங்கள் வருதுண்டா அல்லாஹு தஆலா எங்களை எங்கேயோ ஒரு இடத்துல இறுக்கி பிடிக்க போறான்னு அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படையில் சில நேரங்களில் இந்த இழப்புக்கள், இந்த சோதனைகள் எங்களுக்கு வந்து ஒரு அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கான ஒரு வழியாக, அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கான ஒரு வழியாக இருக்கும். இதுல பாதிக்கப்பட்டவங்க சிலருக்கு நாங்கள் ஹதீஸ்கள பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு மூமினுடைய எல்லா விஷயங்களும் ஆச்சரியமானது. அவனுக்கு நன்மை நடந்தா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை புகழ்வான், அதுக்கும் அவனுக்கு கூலி கிடைக்கும். அவனுக்கு தீமை நடந்தா பொறுத்து கொள்வான், அதுக்கும் அவனுக்கு கூலி கிடைக்கும். எந்த அளவுக்கு சொன்னா கால்ல குத்தக்கூடிய ஒரு முள்ளுக்கும் அவனுக்கு கூலி இருக்குது. காய்ச்சலை திட்டாதீங்க, காய்ச்சல் மூலம் அல்லாஹு தஆலா அவங்களோட பாவங்களை கழிக்கிறான். இப்படியெல்லாம் நாங்கள் ஹதீஸ்களை பார்க்கிறோம். அப்ப ஒரு நல்ல மனுஷனை பொறுத்தளவுல அவனுக்கு பாதிப்புகள் வருகிறது என்று சொன்னா அது அல்லாஹ்வுடைய அன்பினுடைய ஒரு வெளிப்பாடாக நாங்க எடுத்துக்கொள்ளலாம். இப்ப சில நேரங்கள்ல உதாரணமா ஒரு ஆளோட புள்ள மௌத்தாயிருச்சு, பாப்பா பொறுத்து கொண்டார். பஸ்ஸிரி சாபிரின், அவங்களுக்கு நீங்க நற்செய்தி சொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொன்ன அந்த லிஸ்டுக்குள்ள வந்துருவாங்க. பொருள்கள் இழக்கப்பட்டது, பொறுத்து கொள்கிறார். அப்பயும் அவங்க அந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா சில நேரங்கள்ல அவங்க இருந்ததை விட நல்லதை கொடுப்பார். நாங்க வாழ்க்கையில பார்த்துக்கிறோம். உதாரணமா இலங்கையில இந்த வடக்குல இருந்த முஸ்லீம்கள் அணிஞ்சிருந்த ஆடையோட அப்படியே வெளியேற்றப்பட்டாங்க. அவங்கள உடுத்த உடுப்பு தான் ஆக கூட அவங்களுக்கு கையில கொண்டு வர்றதுக்கு அனுமதிக்கப்பட்டது 500 ரூபாய் சல்லி. பிள்ளைகளோட காதுல இருந்த காது பூ வரைக்கும் கலட்டி எடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டாங்க. ஆனா அவங்க விரட்டப்பட்ட அந்த இடத்துல இருந்ததை விட இப்ப நல்ல வசதியா வாழ்றவங்க இருக்கிறாங்க. அவங்க இருந்த பகுதி பின்தங்கிய பகுதி, குறிப்பாக யாழ்ப்பாணத்தை விட இந்த மன்னார் பிரதேசம் பின்தங்கிய பகுதி. இங்க வந்ததுக்கு பிறகு அவங்க உலகத்தை படிச்சு அதாவது நிறைய வெளிநாடுகளுக்கு போயிட்டு அகதிங்கிற பேர்ல, அதாவது லண்டன், கனடா, இங்க எல்லாம் போயிட்டு அவங்களோட குடும்பங்கள் இருந்ததை விட வசதியா வந்திருக்கு. அப்ப சில நேரங்கள்ல இருந்ததை விட அவங்க நல்ல நிலைக்கு வாரதுக்கான வாய்ப்பும் அதுல இருக்குது. சரி, மௌத்தா போனவருடைய நிலை என்ன?
இதை நாங்கள் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அஸ்ஸுஹதாஉ ஹம்ஸத்துன், ஷஹீதுகள் 5 பேர், 5 வகையினர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுல ஒரு சாரார் இந்த கொலரா நோய் என்று சொல்லி அதுல மரணிக்கிறவங்க, காலரான்னு சொல்லுவாங்கண்ணா, காலரா நோய். இரண்டாவது அல் மப்தூன், வயிற்று வலியில வயிற்றில் ஏற்படக்கூடிய நோயால மௌத்தா போறவங்க. மூணாவது வல் கரீக், நீர்ல மூழ்கி மரணிக்கிறவங்க. நாலாவது அப்ப எப்படி உண்டு, வசாஹிபுல் ஹதும், கட்டிடங்கள் இடிஞ்சு விழுந்து மரணிக்கிறவங்க, அல்லாஹ்வுடைய பாதையில மௌத்தாகிறவங்க. அப்ப நீர்ல மூழ்கி மௌத்தாகிறவங்களையும் ஷஹீதுங்கிற லிஸ்ட்ல எங்களுக்கு ஹதீஸ் சொல்லுது. கட்டிடங்கள் இடிஞ்சு விழுந்து மௌத்தாகிறவங்களையும் ஷஹீதுங்கிற லிஸ்ட்ல எங்களுக்கு மார்க்கம் சொல்லுது. அதுக்காக இடிஞ்சு விழுகிற லெவல் இருக்கிற கட்டிடத்துக்கு பக்கத்தில் போய் நிக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்கான முயற்சியை செய்யணும். அதாவது விதியின் அடிப்படையில் நடக்கிறது, நாங்களா போய் தேடிக்கிறது இல்லை. ஒரு வந்து கஅபாவுல மேல இருந்து ஒரு ஆள் பாஞ்சாரு, கஅபாவுல மௌத்தா போனா நன்மை கிடைக்கின்ற, தற்கொலை செஞ்சு கொண்டா அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. நமக்கு நீச்சல் தெரியாம பெரிய ஆழமான இடத்துல போய் குதிக்க கூடாது. வெள்ளம் வந்து ஒருவர் மௌத்தா போறான்னு சொல்லிச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த பாக்கியம் கிடைக்குது. அல்லாஹு தாலா பலரை ஷஹீதாக்க நாடி இருக்கலாம். மௌத்தா போனவன் பாவம் செஞ்சவன் உசுரோடு இருக்கிறவன் நல்லவன் அர்த்தம் கிடையாது. அவனுடைய மரணத்தை அல்லாஹு தாலா உசுரோடு இருக்கிறவங்களுக்கான படிப்பினையாக ஆக்கியிருக்கிறான் என்கிற வகையில இது எடுக்க வேண்டியது. அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கடந்த காலத்தில் நடந்த அழிவுகள் சம்பந்தமாக எங்களுக்கு குர்ஆன் சொல்லுது. அது வந்து அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய தண்டனை எச்சரிக்கை செய்யப்பட்டு நடக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் வெள்ளத்தால் அழிக்கப்பட்டாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் அதாவது புயல் காற்றால் அழிக்கப்பட்டாங்க. 7 பகல்களும் 8 இரவுகளும் தொடராக வீசிய காற்றால் அழிக்கப்பட்டாங்க, இடி முழக்கத்தால் அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. காரணங்களை நாங்கள் குர்ஆன்ல பார்க்கிறோம். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் ஒழுக்க வீழ்ச்சியின் காரணமாக அவங்களோட பூமி அல்லாஹ் தஆலா மேல தூக்கி மறுபக்கம் அடிச்சு அவங்க மேல கல்மலை பொழிந்து அல்லாஹ் தஆலா அவங்களை அழிச்சார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை மலை, நாங்க ஸ்ரீலங்கால இந்த வந்த வெள்ளம் சில வீடுகள் முழுசா மூழ்கிச்சு, சில 2ஆம் மாடி வரைக்கும் தண்ணி வந்துச்சு. இதே எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வெள்ளம் மலை உச்சி வரைக்கும் போனுச்சு. அதனாலதான் கப்பல் தண்ணிக்கு மேல இந்த கப்பல் தண்ணி இறங்க வந்து மலை உச்சியில தங்கிச்சு. அப்ப மலை உச்சி வர தாழ்ற அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு அந்த வெள்ளம் ஏற்பட்டிருக்குது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் அளவை நிறுவையில மோசடி செஞ்சாங்க, அதனால் அவங்க அழிக்கப்பட்டார்கள் என்கிறத குர்ஆன் சொல்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அழிவுக்கு காரணமா சொன்ன எல்லாமே இப்ப இருக்குது. அளவு நிறுவ மோசடி என்கிறது இருக்குது, இந்த ஒழுக்க வீழ்ச்சி என்கிறது இருக்குது, வட்டி வந்து அல்லாஹ்வோடு போராடுவதாக குர்ஆன் சொல்லுது, இப்படி இருக்குது. அப்ப எல்லாமே இருந்து எங்களுக்கு அழிவு வராம இருக்கிறது தான் பெரிய ஆச்சரியம். அது அப்ப அந்த அடிப்படையில் அழிவுகளை வந்து குர்ஆன் வந்து எங்களுக்கு பல அழிவுகளை அந்த விஷயங்கள்ல சொல்லி காட்டுது. எனவே இந்த அழிவை நாங்க 3 வகையாக எடுத்துக்கொள்ளலாம். இதுல வந்து சிலருக்கு வந்து இந்த அழிவு வந்து தண்டனை அமையும், சிலருக்கு வந்து அழிவு வந்து அல்லாஹ்வுடைய அருளாக அமையும், சிலருக்கு வந்து இந்த அழிவுகள் வந்து பாடமாக படிப்பினையாக அவங்க தங்களோட வாழ்க்கையை திருத்திக் கொள்வதற்கான ஒரு முன்னுதாரணமாக அல்லாஹ்ட்ட இருந்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு சிக்னலாக, நீங்க போற ரூட் பில மீறி வந்து கொள்ளுங்க என்று அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பாக இருக்கும். இப்ப இந்த சூழல்ல இருந்து நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கான வழி என்ன, சுருக்கமாக இதை நாங்க பார்க்கலாம். நான் இதை கொஞ்சம் விட்டு போறேன்னு நம்ம நேரத்தில் ஆரம்பிச்சது கொஞ்சம் தாமதிச்சிட்டோம். முதலாவது செய்தி என்னன்னு கேட்டா, நாங்க அதிகமாக அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும்.
துவா எங்களுக்கான ஒரு பாதுகாப்பு கேடயம். இந்த எல்லாரும் ஏதாவது நடந்தா இந்த அரசாங்கங்கள் சொல்லுவாங்க, யாராலையும் ஒன்றையும் புடுங்கலாது இந்த விஷயத்துல. இந்த இது உதாரணமா சில நேரங்கள்ல ஒரு ஆட்சி வந்துட்டா இவங்க வந்துட்டாங்க, அப்படி நடக்கும் இப்படி நடக்குன்னு சொல்லுவாங்க. உனக்கிட்ட ராணுவம் இருக்கலாம், காத்து உன்னை கொண்டோல இல்லை, நீங்க நாட்டுக்கு ஆட்சிக்கு தலைவர் ஆகலாம், அந்த ஆட்சியில வீசக்கூடிய காத்துக்கு நீங்க பொறுப்பு கிடையாது, அங்கு பெய்கிற மழைக்கு நீங்க பொறுப்பு கிடையாது, அங்க இருக்கக்கூடிய மலைகளுக்கு நீங்க பொறுப்பு கிடையாது, அந்த மண்ணு உங்களோட கண்ட்ரோல்ல இல்ல, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. அப்ப இந்த இதுகள் நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்றோம்னு சொல்லி சொன்னா அல்லாஹ்விடத்துல நாங்க அதிகமா துஆ செய்யணும். துஆ எங்களுக்கான அதாவது பாதுகாப்புக்கான வழியாக இருக்கும். இதை நாங்க குர்ஆன்ல இருந்து பார்க்கிறோம். இரண்டாவது விஷயம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தௌபா செய்யணும். நாங்க மனிதர்கள் என்கிற வகையில தவறு நடந்துட்டே இருக்கும், தௌபா செய்யணும். அழிவுகள் வருவதற்கு அது தடையாக அமையும். அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரா அன்ஃபாலுடைய 33வது வசனத்துல சொல்றான், வமா கான் அல்லாஹு லியுஅஸிபஹும் வ அன்த ஃபீஹிம். நபியே, நீங்க அவர்களோடு இருக்கும் வரைக்கும் அவர்களை அல்லாஹ் அழிக்க மாட்டார். வமா கான் அல்லாஹு முஅஸிபஹும் வஹும் யஸ்தக்பிரூன். அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கும் போதும் அழிப்பவனாக அல்லாஹ் இல்ல. இப்ப எங்கள்கிட்ட ரசூல்லா இல்ல, அப்ப எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது என்னன்னு கேட்டா இஸ்திக்பார். அப்ப இந்த பாவ மன்னிப்பு என்கிறது எங்களுக்கு அழிவுகள் வருவதை விட்டு தடுக்கிறதுக்கான வழியாக இருக்கு. மூணாவது, நம்ம சொல்றத மக்கள் கேட்கிறாங்களோ இல்லையோ எந்த பிரச்சனையும் இல்லை, தௌவா நடந்துட்டு இருக்கணும். தௌவா நடக்கலன்னா அழிவு வரும். இது எங்களுக்கு ஹதீஸ் சொல்லுது. அந்த கப்பல்ல போற அந்த ஹதீஸ் ரசூலா சொல்றாங்களே, ஒரு மேல் தளத்தில் இருக்கிறாங்க, கீழ்த்தளத்தில் இருக்கிறாங்க, அந்த கீழ்த்தளத்தில் ஓட்ட போட பாக்குறாங்க, மேல உள்ளவங்க தடுக்கலன்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து அழிவாங்க. அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மின் வ அஹ்லுஹா முஸ்லிஹூன். நபியே, ஒரு ஊர் மக்கள் செய்த அநியாயத்துக்காக அந்த ஊர் மக்கள் சீர்திருத்தம் செய்து கொண்டிருக்கும் போது அழிப்பவனாக அல்லாஹ் இல்ல. இஸ்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் அழிக்க மாட்டான். எப்ப நீ இஸ்லாம் செய்யறத சீர்திருத்தம் செய்யறத விடுறீங்களோ அப்ப எல்லாருமே குற்றவாளி ஆவீங்க, அப்ப அழிவு வரும். அப்ப கட்டாயமாக தௌவா நடக்கணும். நம்ம சொன்னா மக்கள் கேட்கிறாங்கன்னு தௌவா செய்யறவங்க ஓரங்கட்டப்படுகிற போது பாவம் மட்டும் நடந்து கொண்டு அழைப்பு பண்ணி நடக்காம இருந்தா அல்லாஹு தஆலாவுடைய அழிவு வரும் என்கிறத இந்த வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. இது சூரா ஹூதினுடைய 11வது அத்தியாயத்தில் 117வது வசனம். அப்ப இந்த அடிப்படையில் இஸ்திக்பார் செய்யணும், துஆ செய்யணும், தௌபா செய்யணும். இதனூடாக நாங்க இந்த இதை நம்ம குறைக்கலாம், இந்த ஆபத்துக்களை நாங்க தவிர்க்கலாம். அடுத்ததாக தௌபான்னு சொல்லும் போது நம்ம செய்யற பாவத்தை விடுறது, அந்த விஷயங்கள்லாம் அதுக்குள்ள வருகுது. அப்ப அந்த ஒரு விஷயத்தை நாங்க கவனத்தில் கொள்ளணும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி நடந்துட்டா நம்ம என்ன செய்யணும்? பாவம் செஞ்சவள அழிஞ்சிட்டான், அல்லாட தண்டனைக்கு ஆளாயிட்டான் என்று சொல்லிட்டு நம்ம நிக்கிறது இல்லை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யணும். அது உடலால செய்யலாம், பொருளால செய்யலாம், நாங்க அவங்களுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை ஊடாக செய்யலும், அவங்களுக்கு செய்யக்கூடிய வழிகாட்டலூடாக செய்யலும். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி பாதிப்புகள் வருகிற போது தாராளமாக முன்வந்து உதவி செய்கிற ஒரு சமுதாயமாக முஸ்லீம் சமுதாயம் இருக்குது. இதுல மற்ற எல்லாரையும் விட இதுல ஒரு இயல்புற எங்கட உள்ளத்துல அந்த சகோதரத்துவமும் ஈமானும் இருக்குது. இப்ப நீங்க குடும்பங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, நானா தம்பி சண்டை பிடிச்சிட்டே இருப்பானோ, சின்ன வயசுல இருந்து நானாக்கும் தம்பிக்கும் பொருத்தமே இல்லாம இருக்கும். திடீர்னு வெளியில இருந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நிப்பான் சகோதரன். ஏன்னா அந்த ரத்தத்தோட ரத்தமா சதையோட சதைய அவங்கள்ட்ட சகோதரத்துவம் ஒன்று இருக்குது. ஏதோ அவங்களுக்குள்ள இருக்கும் போது சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த சகோதரத்துவம் எங்கள்கிட்ட இருக்குது. நம்ம அதாவது ஜமாத்தா சண்டை பிடிச்சிட்டு இருப்போம், இயக்கங்களா சண்டை பிடிச்சிட்டு இருப்போம், ஒருத்தர் போட்டு கொடுத்துட்டு இருப்போம். ஒரு பாதிப்புன்னு வந்தோடனே இதெல்லாம் மறந்து வாரோம்னு சொல்லி சொன்னா இயல்புற எங்கள்கிட்ட அந்த அதாவது ஒரு குடும்பத்துக்கு அந்த இயல்பு அந்த இது இருக்குது.
அதே மாதிரி நாட்டுக்கு பிரச்சனை வருகிற போது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து அதாவது நம்ம ஒரு கல்கமு என்கிற பிரச்சனை அது முழுமையா மூழ்கின ஒரு பகுதி. இந்த பேருவல ஜின்தோட்ட காலி இந்த பகுதியிலிருந்து அந்த ஊருக்கு மட்டும் அன்றைய தினத்தில் 5 பஸ்ல இளைஞர்கள் வந்திருந்தாங்க. வந்து சொந்த வீட்டில் சும்மா ஒரு தும்பு கட்டை எடுத்து ஒரு முன் ஹோலை கூட்டாதவன் வந்து அந்த சேறு சகதிகளை அலைஞ்சி அதெல்லாம் எடுத்து அந்த வீட்டை அவங்களுக்கு சுத்தமாக்கி கொடுத்தாங்க. இது முஸ்லிம் வீடுகள் மட்டும் இல்ல, மாற்று மதத்தவர்களுடைய வீடுகளையும் போய் சுத்தம் பண்ணி கொடுக்கிறாங்க. அவங்களே கண்ணீரோட எங்கட மக்களே வராத நிலைக்கு நீங்க வந்து செஞ்சு தந்தீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அதே நேரத்தில் அதாவது நிறைய மாற்று மத சகோதரர்களும் இந்த மதம் பார்க்காம இனம் பார்க்காம உதவி செய்யறாங்க. அப்ப இது வந்து ஒரு பேசிக். இது எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நாங்க ஒரு சமூகமா வாழ்கிறோம் என்கிறத சொல்லுது. இது எங்களுக்கு தவ்வா உள்ள ஒரு அடிப்படை எங்களுக்கு சொல்லி தருது. உதாரணமா நான் ஒரு தவறு செய்யறேன், இவர் வந்து என்ன நீங்க இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லல, நீ யாரோ எதை கேட்கறதுக்கு, ஏண்ட விருப்பம் நான் செய்வேன், ஏண்ட உரிமை, நான் செய்யறதை கேட்கறதுக்கு நீங்க யாருன்னு கேட்பேன் நான். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா இவர் வந்து கை கொடுக்கணும், வெள்ளம் வந்தா எனக்கு வந்து இவர் சோறு தரணும், என் வீட்டு பொருட்கள் அழிஞ்சு போனா இவர் வந்து சாமான் தரணும். அப்ப என்ன வருது, ஏண்ட இந்த வாரதில்லை. அப்ப இது ஒரு சமூகமாக நாங்க வாழ்கிற போது அடுத்தவன்ட்ட வந்து நான் ஏண்ட விருப்பப்படி இருப்பேன்னு சொல்லி போற அந்த போக்கு பிழைங்கிறத காட்டுது. இந்த இனவாதம் மனவாதம் பிழைங்கிறத காட்டுது. இலங்கையிலையும் சரி இந்தியாவிலையும் சரி தன் இனம் தன் மதம் நாங்க எங்களை ஜாதி என்று சொல்லி பேசுற எவனுமே வந்து இந்த பிரச்சனை முன்னுக்கு வர மாட்டான். அவனுக்கு உண்மையில இனப்பட்டு இருந்தா அவங்க வந்திருக்கணும். அவனுக்கு வந்து இனத்தை வச்சு அவன் உழைக்கிறது, இனத்தை வச்சு அவனுடைய ஒரு லட்சியத்தை அவனுடைய ஒரு ஆசையை அடைஞ்சு கொள்ள இனத்தை பயன்படுத்துறானே தவிர உண்மையிலே அந்தந்த இனத்தை பத்தி பேசி ஓட்டு கேட்கிறவங்க வந்து உண்மையிலே அந்த இனத்தின் துரோகிகளா தான் இருப்பாங்க. உதாரணமா நான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் அரசியல் தலைவனா இருந்தா நான் என்ன நினைப்பேன்டா, இந்த சமுதாயத்துக்கு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கணும், இவன் பிரச்சனை தீர்ந்தா அவன் நான் தேவையில்லையே, பிரச்சனை இருந்தா தான் அவனுக்கு போராட்டம் நடத்துறதுக்கோ பேசுறதுக்கோ நான் தேவைப்படுவேன், என்னைய தலைவன் சொல்லுவான், எனக்கு பின்னால வருவான், எனக்கு ஓட் பண்ணுவான். அவன் பிரச்சனை முடிஞ்சா அவன் ரூட்ல போக துவங்குவான், எனக்கு ஆள் இல்லை. அப்ப உண்மையிலேயே ஒரு இனத்தை வச்சு அரசியல் செய்யறவங்களா இருந்தாலும் தலைமையில் இருக்கிறவங்களால என்ன நினைப்பாங்கடா, இந்த கோட்டை தாண்டி அவங்க போயிடக்கூடாது. அப்ப அவங்க தான் உண்மையிலேயே அந்தந்த இதன் துரோகிகளா இருப்பாங்க. இப்ப இலங்கையில இனவாதம் பேசினவங்க முன்னுக்கு வந்து வேலை செய்யல, ஆனால் சாதாரணமா நல்ல நடுநிலை இருந்த புத்த துறவிகள் எல்லாம் வந்து வேலை செய்யறாங்க. ஆக இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வார நேரத்தில் கை கொடுக்கிறது அது வந்து அல்லாஹு தாலா பாதிக்கப்படாதவங்களுக்கு வச்ச சோதனை. அது அல்லாஹு தாலா நல்லதை கொண்டும் சோதிப்பான், கெட்டதை கொண்டும் சோதிப்பான். அவங்களுக்கு அல்லாஹு தாலா இழப்பை கொடுத்து சோதிக்கிறான். நம்மளை பார்க்கிறான் அல்லாஹு தாலா. அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம் என்று சொல்லிய ஒருவன் இன்னொரு முஸ்லிமுக்கு உதவி செஞ்சா அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்யணும் ரசூல்லா சொன்னாங்களே, இதை இவன் ஃபாலோ பண்றானா, இருக்குது கொடுக்கறானா என்கிறத எல்லாம் பார்க்கிறான். இந்த அடிப்படையில் அவருடைய வசதிக்கு ஏற்ப இதுல வந்து அவங்க பாதிக்கப்படுற நேரங்களில் இழப்புகளை சந்திக்கிற நேரங்களில் உதவி செய்ய வேண்டிய சூழல். அது அல்லாஹு தாலா பாதிக்கப்படாத பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு வச்ச அல்லாஹு தாலாவுடைய சோதனை. இந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அக்கீதா சீர்கேடுகள் இதெல்லாம் கூட இதுக்கான காரணங்கள். இந்த குர்ஆன்ல அல்லாஹு தாலா இந்த இயற்கைகள் என்று நாங்கள் சொல்றோமே, மலை பூமி, இதெல்லாம் அல்லாஹ்க்கு ஃபுல்லா கண்ட்ரோல் ஆனது. குறிப்பா இந்த விஷயத்தை சொல்லி நான் முடிச்சு கொள்றேன். பெரும்பாலும் இந்த பூமி அதிர்ச்சிகள் அதிகமாக நடக்கிற மாசம் வந்து டிசம்பர் மாசம். நீங்க அதாவது பூமி அதிர்ச்சிகள் உலக அளவுல பூமி அதிர்ச்சிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் இது இருக்கிறதுலையா இருக்கும். சூரா மரியம்ல அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான், தக்காது சமாவாத்து ஐயத்தபத்தர்னு வதன்சக்குல் அருள் வதஹிருல் ஜிபால். வானம் வெடிச்சு விட பார்க்கிறது, பூமி பிளக்க பார்க்கிறது, மலைகள் எல்லாம் தன் இடத்தை விட்டு நகர்ந்து விட பார்க்கிறது. அன்தாவலிர் ரஹ்மானி வலதா. எதனால? அல்லாஹ்க்கு புள்ளை இருக்கிறது என்று சொல்வதனால் வானம் வெடிக்க பார்க்கிறது, பூமி பிளக்க பார்க்கிறது, இந்த மலைகள் எல்லாம் செதற பார்க்கிறதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றார். அவ்வளவு மோசமான வார்த்தை இது. அப்ப இந்த வார்த்தையை கேட்கும் போது பூமி தாங்காது, மலை தாங்காது, வானம் தாங்காதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். எங்களுக்கு அது சாதாரணமா இருக்கலாம்.
அப்ப இந்த வசனத்தின் மூலமா அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னண்டா, குஃப்ர் மேலோங்குகிற போது, அல்லாஹ் நிந்தனை செய்யப்படுகிற போது, அல்லாஹ்வை கேவலமா பேசுகிற போது, அல்லாஹ்வுடைய உண்மையான அடிமைகளான பூமி குழம்புது, வானம் கோவப்படுது, அது செதல பாக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லப்படுது. அப்ப இதெல்லாம் அக்கீதா சீர்கேடுகள் சிறுக்கு வளர்கிற போது, அதாவது அழிவுகளுக்கான அடித்தளம் விடப்படுகிறதுங்கிற செய்தி வருகிறது. அப்ப நாங்க சரியான தௌவா நடக்கும் போது அழிவுகளை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூரா நூறுல அல்லாஹ் தஆலா ஒரு வாக்களிக்கிறான், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி வேற யாரையும் அல்லாஹ்வுக்கு எதையுமே இணை வைக்காம இருந்தால் அச்சமில்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு நான் தாரதாக அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்துல நாங்க கவனம் செலுத்துவோம். தௌபாவின் மூலமாகவும் துஆவின் மூலமாகவும் இந்த ஆபத்துக்களை நீக்கிக் கொள்ள முயற்சி செய்வோம். ஒருவேளை இது போன்ற ஒரு ஆபத்து எங்களுக்கு வந்தால் அது அல்லாஹ்வுடைய அன்பாக எங்களுக்கு அமையக்கூடிய விதத்தில் எங்களோட வாழ்க்கையை நாங்க அமைச்சுக்கொள்ளணும். எங்களோட வாழ்க்கை நாங்க நல்லா இருக்கிற நிலையில இப்படி ஒரு அழிவு எங்களுக்கு வந்துச்சுன்னா அது எங்களுக்கான அன்பா இருக்கு. எனவே அந்த விஷயத்துல கவனம் செலுத்துவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று வேண்டிக் கொண்டு